சங்கீத புஸ்தகம் 103 சங்கீதம் நம்முடைய 7வது வசனத்தை வாசிப்போமாக. அவன் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார் என்று கர்த்தருடைய வேதம் நம்ம சொல்லுகிறோம். ஆமென். தேவன் தம்முடைய ஜனத்தை வழிநடத்தி வருகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர் மோசே. முதலாவது யாத்திராகமம் 3வது அதிகாரம் பார்க்கும் போது ஒரு முள் செடியில் கர்த்தர் மோசேக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி கர்த்தர் மோசேயை எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவித்து கானானுக்கு என வழிநடத்துவதற்காக கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் எகிப்துக்கு அனுப்பி விடுகிறார். அல்லேலூயா. பலத்த கிரியைகள் மூலமாகத்தான் அவர்களை அங்கிருந்து விடுவித்து கர்த்தர் அவர்களை மோசே மூலமாக வழிநடத்தி வருகிறார். மோசேயை குறித்து கர்த்தர் சொல்லும் போது அல்லேலூயா, கர்த்தருடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறார். தேவனுக்கு முன்பதாக ஒரு உண்மையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கேட்கிற சத்தியத்தை உண்மையாய் கை கொண்டு வாழ வேண்டும். ஆமென். தேவனுடைய பார்வையில் எந்த நிலையிலும் ஒரு ஒளிவு மறைவில் ஒரு தேவனுடைய பிள்ளை வாழக்கூடாது. ஒரு மாயமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகள் வாழக்கூடாது. தேவனுக்கு முன்பதாய் ஒரு திறந்த ஒரு உள்ளத்தோடு ஆமென் தன் வாழ்க்கையில் ஏற்படுகிற குறைகளை அவ்வப்போது சீர் செய்து அவர் உண்மையாய் வாழ வேண்டும் என்பதை பல தேவன் விரும்புகிறார். தவறை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு இருதயம். ஆமென். கர்த்தர் எச்சரிக்கிறார் என்றால், கர்த்தர் பேசுகிறார் என்றால், ஆமென், தன்னை ஒரு தேவனுடைய பிள்ளை நீதிகரிக்க கூடாது. ஆமென். நான் குறை உள்ளவன். ஹல்லேலூயா. யார் தங்களை தேவனு முன்பதாய் தாழ்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். மோசேயின் வாழ்க்கையில் இருந்த ஒரு பெரிய ஒரு நல்ல குணம் என்னவென்றால், அல்லேலூயா, தான் ஒன்றுமில்லை என்று தன்னை தாழ்த்துகிறார். ஆமென். எகிப்தின் கல்வியை, எகிப்தில் எல்லா கல்வியை கற்றவன், ஆமென், தேர்ந்தவன். அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு பேச முடியாது. ஆமென். நான் திக்குவாய் எனும் மந்த நாவுள்ளவனுமாய் இருக்கிறேன். தன் தோல்வியை தேவனுக்கு முன்பாக என்ன செய்து கொண்டான்? ஒத்துக்கொண்டான். ஆமென். தன் குறையை அவன் ஒத்துக்கொண்டான். யார் தேவன் முன்பதாக தன் உண்மை நிலையை ஒத்துக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில தான் தேவன் அற்புதம் செய்வார். ஆமென். தேவன் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு முன்பதாய் ஆமென் அல்லேலூயா உண்மையை தேவன் முன்பதாய் தெரியப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். மோசேயின் வாழ்க்கையில் தேவன் முன்பதாய் அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியினால் அல்லேலூயா தேவன் தமது வழியை மோசேக்கு தெரியப்படுத்தினார். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போமாக. சங்கீதம் 25:14 வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. ஆமென். இப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு உண்மையாக இருக்கும் என்றால் அல்லேலூயா தேவன் நம்முடைய ரகசியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆமென். பாருங்கள், தேவனோடு அவ்வளவு நான் நேரமே உங்களுக்கு சொன்னேன், ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. தனித்து நிற்கிற ஒரு கிறிஸ்தவன் அல்ல, தேவனோடு இணைந்து வாழ்கிற ஒரு கிறிஸ்தவனாக. அனைவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒட்டாத நிலையில் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? எண்ணெயை கொண்டு தண்ணியில விட்டாச்சுன்னா ஒட்டுமா? ஒட்டா தனியா நிற்கும்.
அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தரோடு சரியா லிங்கில் இருக்க மாட்டாங்க, சபையோடு லிங்கில் இருக்க மாட்டாங்க, ஓட்டாத இருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க ஒரு தனி ஒரு நிலை. பிரைஸ் காட். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில தேவன் நினைச்சோட கிரியை செய்ய முடியும். அந்நியோன்யம் என்பது, அந்த ஐக்கியம் என்பது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. ஒரு வேறுபட்ட ஒரு மனநிலை. சிலருக்கு சிலரை பிடிக்காது. ஆமென். அல்லேலூயா. தவறு உள்ளவங்களும் இருப்பாங்க. ஆனா அவனை நம்ம என்ன வெறுக்க முடியாது. அவருடைய குணத்தை தான், சுபாவத்தையும், அவருடைய செயலை தான் வெறுக்க முடியுமே தவிர அந்த நபரை நம்ம என்ன வெறுக்க முடியாது. அல்லேலூயா. அந்த தவறை தான் சுட்டி காட்ட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு எதிராக ஒரு தீங்கு செய்து விட்டால் என்றைக்கு நாம் அவர்களை எதிரியாக பார்த்து கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா. ஓகே, அந்த மனிதனுடைய அறிவுக்கு தக்கபடி செய்து விட்டால் அவருடைய காரியத்தை யார் பொறுப்பெடுக்கட்டும்? தேவன் பொறுப்பெடுக்கட்டும், நான் அல்ல. அல்லேலூயா. தேவனிடத்தில் விட்டு விடும்போது தேவன் நீதியாய் நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. சின்ன காரியமோ பெரிய காரியமோ தேவனிடத்தில் வா. ஆமென். எந்த காரியமும் தேவனோடு சொல்லி பழகு. எந்த தேவையும் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள முற்படு. அல்லேலூயா. கர்த்தர் செய்வது மனிதன் மூலம் தான் செய்வார். ஆமென். மனிதனுடைய உள்ளம் உனக்காய் திறக்க வேண்டும் என்றால் தேவன் உள்ளத்தில் கிரியை நடப்பிக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறது, ராஜாக்களுடைய இருதயம் தேவனை முன்பதாக எப்படி இருக்கிறது? நீர்க்கால்களை போல். நீதிமொழி 21:1. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது. தமது சித்தத்தின்படி திருப்புகிறார். இருதயம் யாருடையது? ராஜாவுடையது. திருப்புகிறவர் யாரு? தேவன். அவன் ராஜாதான். அல்லேலூயா. கண்ட்ரோல் வைத்திருக்கிறவர் தேவாதி தேவன். ஆமென். 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 தேவனுடைய பிள்ளையே, அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை ஒரு மேல் அதிகாரியுடைய கண்கள் தயை கிடைக்க வேண்டுமா? நீ தேவன் முன்பதாக உண்மையாய் வாழ கற்றுக்கொள். ஆமென். தேவனை சந்தித்து வாழ கற்றுக்கொள். தேவ ஆலோசனை கேட்டு வாழ கற்றுக்கொள். அப்படி நீ வாழ்வாய் என்றால் ராஜாவுடைய இருதயத்தை உனக்கு சாதகமாய் தேவன் திருப்புவார். ஆமென். 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 நம்ம எவ்வளவு திறமை இருந்தாலும் தேவன் செய்யவில்லை என்றால் ஒன்று நடக்காது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதான் வேத சொல்லு, ராஜாவின் இருதயம் கர்த்தருடைய கையில், அவர் கண்ட்ரோல்ல இருக்கார். அப்போ நமக்கு சாதகமாய் திருப்பணும்னா யாரை பிடிக்கணும்? ராஜாவை. நம்ம யார்கிட்ட போயிடுறோம்? ராஜாவோட நேரத்தில் டைரக்டா கட்டளை விட்டுருவோம். ஒரு அதிகாரியை சந்திக்க போறியா? ஒரு பெரிய ஒரு மனிதனை பார்க்க போறியா? ஆமென். அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இவன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அவருடைய இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். அந்த தேவனை தான் நான் சேவித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு உனக்கு இருக்க வேண்டும். ஆமென். அதுதான் அவர் ஆண்டவர் சொல்கிறார், யாரை பார்த்து? ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பதாய் நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்று கர்த்தர் சொல்கிறார். என் வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் உன்னிடத்தில் நான் ஒரு உத்தமத்தை எதிர்பார்க்கிறேன். ஆமென். 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 அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ வாலிபனா இருக்கலாம், வயோதிபனா இருக்கலாம், குடும்பஸ்தனா இருக்கலாம், தனித்த மனிதனா இருக்கலாம், ஒன்று புரிந்து கொள், உன் வாழ்க்கை எது நடக்க வேண்டும் என்றாலும் அவரால் மட்டுமே நடக்கட்டும். அதற்கு நீ இடம் கொடு. தேவன் செய்வதை மனிதன் மூலம்தான் செய்வார். ஆமென். ஆமென். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், மனிதனுடைய இருதயத்தை திருப்புகிற தேவன் தான் உன்னையும் நான் ஆராதிக்கிற தேவன். அப்ப நீ யாரை சந்திக்க வேண்டும்? தேவனை சந்திக்க வேண்டும். ஆமென். ஆமென். அவர்கிட்ட போனா நடக்கும். சாடி விழுந்து எங்க போகாத, அவனை பார்க்க போகாத.
அவன் சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணுகிற ஒருவர் தேவன். எதற்காக கண்ட்ரோல் பண்ணுகிறார்? உனக்காக இருக்கிறார். உலகத்தானுக்காக அல்ல. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்காக அற்புதம் செய்ய தேவன் இல்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் வழிகளில் வாழுகிற உன்னை, உனக்கு நன்மை செய்யத்தான் தேவன் இருக்கிறார். அற்புதம் செய்யத்தான் தேவன் இருக்கிறார். நம்முடைய தேவன் தான் நமக்கு பரிகாரி, மனிதன் அல்ல. அது வியாதி இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த கஷ்டம் எல்லாத்தையும் விடுதலை கொடுக்க அவர் மட்டும்தான். ஆமென். ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு கஷ்டம் என்று வைத்துக்கொள், டாக்டர் சந்திக்க போகலாம். ஆமென். அல்லேலூயா. ஒரு செக்கப்புக்கு போகலாம். என்ன அந்த பிரச்சனை இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, நீ வருத்தப்பட்டு நீ போகலாம், வருத்தத்தோடு இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் நீ டைரக்டா நீ நேர டாக்டர் போய் நேர பார்த்துட்டேன்னா இல்லாத வியாதி எல்லாம் சொல்லிடும். புரியுதா இல்லையா? புரியுதா இல்லை? இல்லாத வியாதி எல்லாம் சொல்லிடும். உடனே ஒரு 1 லட்ச ரூபா கேட்டு என்ன செய்யணும்? விளக்க போறேன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆனா டாக்டருடைய மனநிலையை கரெக்ட் பண்ண கண்ட்ரோல் பண்ணுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரிடத்தில் முழங்கால் படியிட்டு, ஆமென், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை அப்பா, என் சரீரம் தேவனாகி உம்முடைய ஆலயமா இருக்கிறது. என் சரீரத்தில் எது ஏற்பட்டாலும் அது உம்மால் மட்டும்தான் ஏற்பட வேண்டும். உம்முடைய கண்ணுக்கு மறைவாக எது என் சரீரத்தில் நடக்காத ஆண்டவரே. ஹalleluya. அப்படி என்றால் நான் என்னையும் என் வழியில் இருக்கிற இடத்தையும் உள் அவயவங்கள் எல்லாம் உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய ஆளுகை எனக்குள்ள கடந்து வரட்டும் என்று சொல்லி நான் இப்பொழுது டாக்டர் சந்திக்க போறேன். நீர் அங்கே கிரியை செய்யும். ஆமென். சொல்லிட்டு போய் பாரு, கையனவே தலையில சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. நாம் மனிதனிடத்தில் டைரக்டா போனோம்னா, ஆமென், நம்ம ரொம்ப தலை குழப்ப வச்சிருவான். நிறைய பணம் நம்மகிட்ட இருந்து பிடிக்கிடுவான். அதை சந்திக்க வேண்டிய ஒரே ஒருவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மருத்துவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்த தேவன் மட்டுமல்ல, அல்லேலூயா, அவருடைய எல்லா விதமான ஸ்கேனும் சரி, வேற எதுவும் சரி, எல்லாவற்றிலும் கவனம் செலுத்துகிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரை நீ சந்தி. ஆமென். அவர் எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை எல்லாம் இருக்கு, நான் தாங்க முடியவில்லை. ஆமென். இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்குரிய பணம் என்கிட்ட இல்லப்பா. இந்த வழி என்ன எதனாலும் எனக்கு தெரியாது. பலரும் பலவிதமாய் பேசி என்ன குழப்பறாங்க. ஆனா எல்லாவற்றையும் சரியா கவனிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்றால் நீ ஒருவர் மட்டும்தான். கர்த்தருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை என்று நாளுடைய வேதம் தெளிவா சொல்லுகிறது. அப்பா, எனக்கு இருக்கிற பாதிப்பு என்ன என்பது நீர் பார்க்கிறீர் அல்லவா? ஆமென். ஆண்டவரே நீர் பார்க்கிறீர் அல்லவா? இந்த பிரச்சனை விஷயமாய், இந்த வலி விஷயமாய் நான் டாக்டர் சந்திக்க போறேன். அப்பா, இந்த நேரத்தில் நீர் மட்டும் தான் கிரியை செய்யணும். நான் உம்முடையவன், நான் உம்முடையவன். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். ஆமென். எந்த பழுது ஏற்பட்டாலும் அதற்கு பொறுப்பு நீர் ஒருவர் மட்டும்தான். ஆண்டவரே முற்றிலுமாய் உங்களுக்கு தருகிறேன். இப்பொழுது அந்த மனுஷனை சந்திக்க போகும்போது நீர் கிரியை செய்யும். என்ன நீ ஜெபம் பண்ணிட்டு வைப்பாரு வரணும்னா அப்படியா பாப்பா? அப்படியா? சரி, அப்படியா? சரி, ஒரு சொல்லிட்டாங்கல்ல, சரி ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணி கொண்டு கொடுத்தாரு. பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஒரு சிறு மாத்திரையில கிளியர், சிறு மாத்திரையில கிளியர். எப்படி இருக்கு? வயசெல்லாம் வயசெல்லாம் போவாங்க. இந்த இடத்துல வலி இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணாங்க. டாக்டருக்கு ஐடியா கொடுக்கறதே அவங்க தான். வலி இருக்கு, மாஸ்டர் வலி இருக்கு, அந்த டாக்டர் போறேன், அங்கே போய் மாஸ்டர் டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க. எதுக்கு ஏன் பண்ணணும்? இவரே சொல்லியாச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல வலி இருக்கு, உள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. புரியுதா? நீ சொன்னது மாதிரியே உள்ள பிரச்சனை இருக்கு. உன் அறிக்கை அதை உண்டு பண்ணுது. அவன் நீ தத்தளிக்காத. என்ன வலி வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் ஹல்லேலூயா, அவயவங்களை உருவாக்கின தேவன் நமக்கு சிருஷ்டிகர் அவர். ஆமென், 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 ஆமென்.
அவருக்கு தெரியாம உள்ள ஒண்ணும் நடக்கவே நடக்காது. ஆமென். எப்படி நடந்தது அவருக்கு தெரியும். ஆமென். ஹalleluya. அதான் அவரை சந்தி, அவரோடு நெருங்கு. ஆமென். அவரோடு பேசு. ஹalleluya. கடினமா தான் நமக்கு தெரியும், வலி தாங்க முடியாம தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், மனசு நொந்து போய் தான் இருக்கும். கவலைப்படாத. ஹalleluya. உனக்குள்ள ஸ்கேன்ல கிடைக்காததெல்லாம் பார்க்கிறது அவர். ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவன் சாதாரணமாய் மாற்ற அவருக்கு வல்லமை. அந்த விசுவாசம் தான் அவருடைய வாழ்க்கையில் விடுதலை சுகத்தை கொண்டு வருவார். விசுவாசம் இல்லை என்றால் ஆமென், இல்லாததும் புதிதாக உருவாகும். ஆமென். விசுவாசம் குறைவா, ஆண்டவரே எனக்கு பெரிய அளவில் எனக்கு பெரிய விசுவாசம் எனக்கு இல்லப்பா, எனக்கு அப்பப்போ சந்தேகம் ஒரு அவிசுவாசம், அதை அவர்கிட்ட சொல்லு. ஆமென். ஹalleluya. என் அவிசுவாசத்தை என்னுடைய சந்தேகத்தை மன்னித்து தயவாய் எனக்கு இறங்க மாட்டார். சகலத்தையும் கண்காணிக்கிறார். நம்ம இருதயத்தின் அசைவை அறிகிற தேவன், சிந்தனைகளை தூரத்தில் அறிகிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். நினைக்கிறதுக்கு முன்னே அவர் அறிகிறார் அல்லவா. ஆமென். உனக்கு இருக்கிற பிரச்சனை அவருக்கு தெரியாது. ஹalleluya. அந்த பெரிய தேவன் அல்லவா நீ நானும் ஆராதிக்கிற தேவன். தெரியப்படுத்துகிறார் ரகசியங்களை அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, தெரியப்படுத்துகிறது. ஆமென். அவருடைய ரகசியம் அல்லது அதை அறிந்து கொள்ள அவரோடு நம்ம நெருங்க வேண்டும், அவரோடு நாம் பேசி பழக வேண்டும். ஆமென். அவரிடத்தில் நம்ம முற்றிலுமா என்ன செய்யணும், அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தர் அந்த ரகசியத்தை நமக்கு செய்வார். ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் மூலம் வழிநடத்துகிற 136 சங்கீதத்தை படித்து பார்த்தீங்கன்னா அது நிறைய காரியங்களை பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். அதில் ஒரு சில வசனங்கள். கர்த்தரை நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை. முதல்ல அவருடைய நாமங்களை சொல்லி என்ன செய்கிறார், மகிமைப்படுத்துகிறார். அடுத்தது 4, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை என்ன செய்யுங்க, துதியுங்கள். அவர் அப்போ அதிசயங்களை செய்கிற தேவன் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும், விசுவாசித்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். யோபு சொல்லுகிறான், தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவன், செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அவ்வளவு கொடூரமான வேதனையின் மத்தியிலையும் இழப்பின் மத்தியிலையும் யோபு அறிக்கை பண்ணுகிற வார்த்தை இதுதான். கைகளை வாழ்க்கை வந்தது போல எந்த மனிதனுக்கு வருவதில்லை, வந்ததில்லை. இத்தனைக்கு அவன் யாரு, உத்தமன். இத்தனைக்கு அவன் சன்மார்க்கன். அடுத்தது கர்த்தருக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை செய்யாதவன், ஆமென், தேவனுடைய பாதுகாவலுக்குள் இருந்தவன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அல்லேலூயா பிரச்சனை எல்லாம் இழந்தது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சொல்ற ஒரு வார்த்தை என்னவென்றால், அல்லேலூயா, நாவி என்னை விட்டு பிரிந்தாலும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கு, என் ஜீவன் என்னை விட்டு என்ன செய்யட்டும், போகட்டும். போனாலும் கூட நான் கட்டுறது எப்படிதான் உத்தமமா மாட்டான். நான் தேவன் வைத்திருக்கிற விசுவாசம் என்ன செய்ய விட மாட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்த போதிலும் கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. இழப்பின் மத்தியில், நஷ்டத்தின் மத்தியில், உடம்பெல்லாம் பயங்கரமான பிடித்து நாற்றம் எடுக்கிற நேரத்தில் ஓட்டால் தன் சரீரத்தை சொரிந்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறது என்னவென்றால், ஹalleluya, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அறிக்கை பண்ண கற்றுக்கொள். என் இயேசு ஜீவன் உள்ளவர், என் தேவன்
ஜீவனுள்ள தேவன், என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹalleluya. எல்லாவற்றுக்கும் முன்பதாக நீ அறிக்கை பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்டு. ஹalleluya. என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். உன் அறிக்கையின்படி, உன் விசுவாச அறிக்கையின்படி, உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்தில, உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை காண்பாய். எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு தேவனுக்குள்ள சொல்ல வேண்டிய வார்த்தை, என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அறிக்கை பண்ண தேவனுக்குள்ள பிரச்சனையை அறிக்கை பண்ணு, வியாதியை அறிக்கை பண்ணு, நெருக்கமா கடன் தொல்லையா பிரச்சனையா அறிக்கை பண்ணு. என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நான் ஆராதிக்கிற தேவன் மனிதன் அல்ல, சகலத்தை சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர். எனக்கு நேரா ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், ஒரு குடும்பத்துக்கு நேரா ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், என்னத்துக்கு எல்லா பிரச்சனையும் அகன்று விடும். நம்முடைய பிரச்சனை அறிகிறவர் அல்லவா, நம்முடைய வேதனை அறிகிற தேவன் அல்லவா, நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் அல்லவா, நம் புலம்பலை பார்க்கிற தேவன் அல்லவா. அந்த பக்தர் பாடுகிறார், எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். ஒரு நேசருண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையோ அவர் காண்கிறார். என் வேதனைகளை அவர் காண்கிறார், என் கண்ணீரையோ அவர் காண்கிறார். கேட்ட நேரத்தில் பதிலை தருகிறார், கேட்ட நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர்.
அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலேயும் நம்முடைய கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறது. நாம் பல நேரங்களில் சில காரியங்களுக்காக ஜெபித்து நடக்காதது போல நமக்கு இருக்கும். ஏன் இது நடந்தது? யோபுவின் வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு கேள்வி என்று வருகிறது. யோபுவின் புஸ்தகத்தில் 33வது அதிகாரத்தில் யோபுவினுடைய சிநேகிதர்கள் சொல்றாங்க, கேட்கிறாங்க. பாருங்க, அதனுடைய 13வது வசனத்தை வாசிப்போம். தேவன் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறீர் என்று கேட்கிறான் நண்பர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளணும். யோபுவின் வாழ்க்கையில அவனுடைய மனசாட்சியின்படி அவன்கிட்ட அவன் என்ன செய்யல, தவறு செய்யல. ஆனால் தன்னை என்ன செய்யல, நீதிமான் என்று அவன் சொல்லல. தன் வாழ்க்கையை தேடுகிறான். நான் என்ன தீங்கு செய்தேன், எனக்கு ஏன் இப்படி நடந்தது, இன்னும் முடிந்த அளவு என்னுடைய மனசாட்சியுடைய தவறு செய்யவில்லையே என்று தன் வாழ்க்கையை தேடுகிறான். தேடிக்கொண்டு அவன் தான் சொல்லுகிறான், அவன் தம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறீர்? நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில் இதே நிலைதான் உண்டாகும். அதாவது சில வீழ்ச்சி நமக்கு ஒரு அளவில் நம்மளை முடிந்த பக்தியாக இருப்போம். குற்றம் உள்ளது மாதிரி நமக்கு தெரியாது. சோத்திரம். அநேக குற்றம் தவறு செய்துட்டும் எழுதுவாங்க, அடி வாங்கிட்டு தான் என்ன தப்பு பண்ண கேட்குறவங்க உண்டு. செய்த தவறு நிறைய இருக்கும். அவங்க நினைக்கிறது கொலை பண்ணுறது, வெட்டுறது, அநியாயம் செய்கிறது, அது செய்யறது, இது செய்கிறது தான் பெரிய பாவம் இல்லை. உன்னுடைய தனிப்பட்ட ரகசிய வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, சபை வாழ்க்கையில் நீ செய்கிறது ஒவ்வொன்றும், நீ பேசுகிற வார்த்தையில் கூட தேவன் கவனமாக இருக்கு. ஆமென். நம்ம தேடணும் நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. பெரிய பாவம் நம்ம செய்ய மாட்டோம் என்று எல்லாருக்குமே தெரியும். ஆமென். ஆனா ஆவியானவர் துக்கப்படுகிற அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். ஸ்தோத்திரம். அதனால் நமக்கு ஒரு விடுதலையற்ற ஒரு கட்டு இருந்து கொண்டே இருக்கும். ஆமென். எதனால் என்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். ஆவியானவர் மிகவும் மென்மையானவர். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் என்றால் அவர் ஒப்பற்றவர். அல்லேலூயா. அவருக்கு ஒப்பற்றவர்கள், அவருக்கு சமமானவர் யாருமே இல்லை. ஆமென். அவ்வளவு பெரிய தூய்மையானவர். ஆமென். அந்த தூய்மையான பரிசுத்த தேவன் நமக்குள்ளே ஒவ்வொருக்குள்ளே வாசமாக இருக்கிறார். சின்ன ஒரு காரியமா இருந்தாலும் அவர் வேதனைப்படும். ஸ்தோத்திரம். அம்மா, சில எண்ணங்கள் நம்ம எல்லாருக்கிட்டையும், சில எண்ணங்கள், சில வருத்தங்கள், சில கோபம் குணங்கள் எல்லாருக்கும் வருவதுதான். அது கூட யாருக்கு பிடிக்காது? தேவனுக்கு பிடிக்காது. புரியுதா இல்லையா? அப்போ எப்படி அவரை சந்தோஷப்படுத்துறது என்றால் உடனே கொள்ளப்பா, நம்ம இன்னும் கோபப்பட்டாப்பா, நான் இப்படி பேசிட்டாப்பா, நான் இப்படி நினைச்சிட்டாப்பா, தயவு செய்து நினைச்சு மன்னிச்சிருக்க, உங்க ரத்தத்தால் என்ன கழுவுங்கப்பா, என்னை காத்துக்கொள்ள, என் சிந்தனையை காத்துக்கொள்ள, என் உதடை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை. இது அதான் அவர் சந்தோஷப்படுகிறது. குறையற்றவர்கள் எல்லாரும் பூரணப்பட்ட யாரும் இல்லை. பூரணப்பட்டவங்களுக்கு பூமியில வேலையே இல்லை, அவங்க நேரம் போயிடுவாங்க. அல்லேலூயா. பெரிய பாவம் செய்ய மாட்டோம், சின்ன மிஸ்டேக், குறைகள், பிழைகள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதாவது பாவம் என்று பொதுவாக சொல்லுவோம். ஒன்று, அதுல 3 பிரிவு இருக்கு. அக்கிரமம், மீறுதல், பாவம். என்னென்ன? அக்கிரமம், அடுத்தது மீறுதல், அடுத்தது பாவம். நம்ம எல்லாத்தையும் சேர்த்து என்ன பேர் போட்டிருக்கு? பாவம். அக்கிரமம் என்றால் என்ன? மீறுதல் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில் எப்படி செயல்படுகிறது,
இவைகள்னால் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை நம்ம கட்டாயம் என்ன செய்யணும், அறிய வேண்டிய அவசியம் இருக்கு. இதை பார்த்த ஏரியா போகவே முடியாது, போற கரையாறி விடவும் முடியாது. அது ரொம்ப ரொம்ப டைம் பிடிக்கும், ரொம்ப விளக்கி கொடுக்கணும், நிறைய டைம் ஆகும். ஸ்தோத்திரம். அது சாதாரண காரியம் அல்ல. அக்கிரமம் என்றால் என்ன, மீறுதல் என்றால் என்ன, பாவம் என்றால் இது எதையெல்லாம் குறிக்கும். இந்த குறித்து ரொம்ப பெரிய ஒரு சாப்டர். ஓகே, போட்டு விட்டுட்டா இல்லை, நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. எப்படி அறிக்கை பண்ணுங்க? அப்பா, என்னோட அக்கிரம சிந்தையை மன்னிங்கப்பா, என்னுடைய மீறுதலை மன்னிங்கப்பா, என்னுடைய பாவங்களை மன்னிங்கப்பா. உச்சரிக்கும் போது சிந்தனை அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் என்று பேச சொல்றாங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கு என்னது, அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் தேவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சொல்ல எதற்கு புரியுது? அப்ப அக்கிரமம் எங்க வருதா? சிந்தனையில் உண்டு. அப்ப அந்த அக்கிரம சிந்தைகளோடு ஜெபிக்கிற ஜெபத்தை யார் கேட்க மாட்டார்? தேவன் கேட்க மாட்டார். எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய பரிசுத்த தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. 32 சங்கீதத்துல 1-3 வாசி பார்ப்போம். 3 அங்க வரும், வாசிங்க. நல்ல புரியுது. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை எண்ணாதிருக்கிறாரோ. எவ்வளவு அழகா இருக்கலாம், எல்லாம் அங்கேயே இருக்கையா. அப்ப பிரித்து விளக்குவதான் முக்கியம். அவன் ஒருவருடைய வாசிப்பதை மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, ஆதியில் கபடம் இல்லாமல், அவருடைய குற்ற உணர்வு இல்லாமல். புரியுதா இல்லையா? ஆவியில் என்ன உள்ளவர்கள்? எளிமை உள்ளவர்கள். எவ்வளவு அழகான வார்த்தை. மலை பிரசங்க ஐயாது. ஆவியில் சத்தமா சொல்லு. ஆவியில் எளிமை. அங்க வாசித்தோம், ஆவியில் என்ன உள்ளவர்கள்? கபடம். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வசனத்துக்குள்ளே அடக்கி வச்சிருக்கு. அப்போ 3 தனித்தனியா சொல்லி இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தேவன் அறிக்கையிடும் போது இவங்களை உச்சரித்து அறிக்கையிட வேண்டும். ஒரு நாள் பகல பூரா வேலைக்கு போகலாம், எங்கேயாவது உட்கார்ந்துட்டு இருக்கலாம், ஏதாவது காரியத்தை போய் நின்றுட்டு இருக்கலாம், ஏதாவது காரியத்தை பற்றி பேசிட்டு இருக்கலாம், வீட்டில தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். எதை செய்தாலும் எது வந்திருக்கிறது, மிஸ்டேக் வந்திருக்கிறது நமக்கு திடீர்னு புரிய முடியாது. நல்ல பரிசுத்த ஆவியனோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்லயே வாழ்ற மக்களுக்கு உடனே புரியும். ஆனா எல்லாரும் அந்த நிலையில் எல்லாரும் இல்லை. வாஞ்சிக்கணும், எல்லாரும் இல்லை. அப்ப நாம் என்னென்ன பேசணும், என்ன சிந்தித்தோம், என்னென்ன எப்படி நடந்து கொள்ளணும் நமக்கு தெரியாது. பகிரங்கமான பாவம் நம்மகிட்ட இருக்காது. அல்லேலூயா. ஆனால் இது சிந்தமாறுபட்டு நம்ம பாவம் இல்லை என்று நினைக்கிறது தான் தேவனுடைய பார்வையில் அது பாவ குற்றமா இருக்கிறது. நான் இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் ஆண்டு பார்க்கறது இல்லை அப்படி நினைக்கிறேன். அதுதான் ஆண்டு பார்க்கிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சிக்கும் தேவனுக்கு உனக்குரிய உறவுக்கும் அது ஒரு தடைக்கல்லாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஓகே, அதாவது தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கட்டும். அடுத்தது வாசிக்க வேண்டாம். அதனுடைய சங்கீதம் 51 கூட சொல்லப்பட்டு வாசிக்க வேண்டாம். அப்புறமா நான் வாசிக்கிறோம். ஒரு நாள் நான் உங்களுக்கு டீச்சிங் கொடுக்க கற்றுக்கு பாருங்களப்போ அவன் சொல்றான், அவன் செய்கைகள் எல்லாவற்றை குறித்து காரணம் சொல்லவில்லை என்று நீர் அவரோடு ஏன் வழக்காடுகிறேன்? காரணம் என்ன? யோபு சொல்லுகிற, ஆண்டவரே நான் உம்மை சேவிக்கிறேனே, என்னால் முடிந்த அளவு நான் உண்மையா இருக்கிறேனே. கவனிங்கள். அல்லேலூயா. என் மனசாட்சி முன்னாடி தவறு செய்யவில்லையே, பேச்சில் கூட நான் யோசித்தாலே கவனமா தான் பேசுறேன். அல்லேலூயா. ஏன் எனக்கு இது நடந்தது? அல்லேலூயா. அப்ப இது நாமும் கேட்கிற கேள்வி.
ஆமென் ஆமென். நம்ம கேட்போம், இதான் கஷ்டம் வந்துட்டு, பிரச்சனை வந்துட்டு, வேலை ஏன் ஆண்டவர் நான் ஒண்ணுமே துரோகமே பண்ணது, எந்த தீங்கு செய்யல, ஏன் எனக்கு இது வரணும்னு கேட்டோம். பொதுவான வார்த்தை எல்லாரும் உச்சரிப்பது அல்லேலூயா. உடனே நாம் யாரும் ஆகிறதில்லை, நீதிமான் ஆகிறதில்லை, பூரணராய் மாறுவதில்லை. நம்ம ஒளிந்திருக்கிற காரியங்கள் அநேகம் உண்டு, அதை தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் நம் பார்வைக்கு நல்லவன் என்று நினைக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தில் வாழ்கிறோம் என்றாலும் கூட நமக்குள் மறைந்திருப்பது நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதான் அந்த ரகசியங்கள். ஹல்லேலூயா. சரி, அப்போ கேட்கிறான், அப்போ அவரோட என்ன செய்யறான், வழக்காடுகிறீர். ஆமென் ஹல்லேலூயா. எங்க சிநேகிதர்கள் குற்றப்படுத்துறாங்க. இது எப்படி கேட்கலாம்? அப்படி தேவனிடத்தில் ஏன் நடந்தது என்று தேவனிடத்தில் என்ன செய்யக்கூடாது, கேட்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சில சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த கேள்வி ஆட்டோமேட்டிக்கா எழும்புகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனா நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய பேச்சுகள், சிந்தனை உள்ள காரியங்களை நாம் என்ன செய்வதில்லை, சிந்திப்பதில்லை, யோசிப்பதில்லை. இருந்து பார்க்கணும், இது எதனால் வந்தது, என்கிட்ட என்ன பிரச்சனை, அதை அதை அறிந்து இதை பெற்று அறிவு நமக்கு தேவையாது. அக்கிரமம், மீறுதல், பாவம் என்ற காரியங்கள் நமக்கு என்ன வேணும், தெளிவு இருந்தால் ஈஸியாக நீங்கள் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அவருடைய வாழ்க்கையோட குறைகளை அடையாளம் கர்த்தர் சொன்ன நாட்களில் அவனால் ஞாயிற்றுக்கிழமை நான் கொடுக்க விரும்புகிறேன். எந்த காரணத்தினால் ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய குற்றம் என்ன, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் என்றுள்ள ஒரு சிந்தை என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ள ஒரு நினைப்பாரு, நம்மளை நீதிகரிக்கிற ஒரு நிலை வரக்கூடாது. ஒரு பாஸ்டருடைய வாழ்க்கையில் சம்பவம் நடந்து பாருங்க. அதாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. எல்லா காரியமும் சில காரியங்களை நம்ம வெளிப்படுத்த மாட்டேன். ஆமென் ஆமென். நம்ம எவ்வளவு கற்றோம் நெருக்கம் இருந்தாலும் சில காரியங்களை கத்தனை மறைத்து வைத்திருப்பார், சஸ்பென்ஸா வைத்திருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. அது ஏன் எனக்கு அது நேரம் சொன்னதை நம்ம கேட்க முடியாது. அது தேவனுடைய நோக்கம், திட்டம். ஒரு பாஸ்டருடைய வாழ்க்கை கொரோனா காலத்துல ஒரு பெரிய சம்பவம் நடந்தது. அவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான். அதுல கொரோனாவில் என்ன நடந்தது என்றால், அவருடைய மனைவிக்கும் அவருடைய தாயாருக்கும் பாஸ்டருக்கும் கொரோனா வந்தது. எல்லாம் கொரோனா தொற்று பாசிட்டிவாக இருக்கு, செக் பண்ணி. பாஸ்டர் ஒரு அளவு விடுதலை ஆயிடுச்சார். விடுதலை ஆகி இருக்கிற டைமில் அவர் மனைவி அவங்க அம்மாவும் சீரியஸாக இருக்கிறார், ஹாஸ்பிட்டல் இருக்கிறார். கர்த்தர் அவரோடு பேசினார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எசாயா 41:10 அவர் பேசினார். அவர் சொன்னார், வசனம், நீ பயப்படாதே, உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, தேவன் பலப்படுத்தி. இந்த வசனத்தை மூலம் பேசணும், வசனத்தை பேசணும். அவர் ரொம்ப வேதனையோட இருக்கிறார். இவரோட ரெடி ஆயிட்டார். இருக்கிற டைம்ல கர்த்தர் அவரோட பேசுகிறார். பைபிள் படிக்கும் பேசல, கர்த்தரே என்ன செய்கிறார், அவருக்கு ஆவியில அவரோடு இடைப்படுகிறார். உடனே அவர் நினைத்தார், நல்ல கவனிங்க, அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை சொல்லிட்டாரு, என் மனைவி சொன்ன அடைஞ்சிருவாங்க, எங்க அம்மாவும் நினைச்சிட்டு இருக்கிறார். நல்லா கவனிச்சுட்டு இருக்கிறார். வசனம் பயப்படாத, இல்லையா, தைரியம் கொடுக்கிற ஒரு வார்த்தை. அப்போ அவர் நினைச்சாரு, ஒன்றாகாது, மனைவியும் அம்மாவும் நல்லா ஆயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்குது. 2 நாள் கழிச்சு மனைவியும் இறந்துட்டாங்க, அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. ஒரு பெரிய வருத்தம். நான் பைபிள் படிக்குமே என்னோடு பேசல, கற்பனையில் வரலான்ட்டு, நீ என்னோடு இந்த இருப்பிடத்தை எனக்கு காட்டி இந்த வசனத்தை என்னோடு பேசுகிறீர்கள் அல்லவா, ஏன் இது நடந்தது, இது எனக்கு ஏன் இதற்கு முன் எனக்கு சொல்லவில்லை என்று அவர் வருத்தப்பட்டார். ரொம்ப வருத்தப்பட்டு, ரொம்ப துக்கப்பட்டு, ரொம்ப கண்கலங்கி, ரொம்ப வேகலப்பட்டு, துக்கத்தோடு அவனுடைய மனைவியினுடைய இதெல்லாம் முடிச்சுட்டு, தாயோட இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வந்து வேதனையோடு அவர் இருக்கிற டைமில் மீண்டும் கர்த்தர் பேசுகிறார்.
யோசித்து பாரு மகனே, அந்த வசனத்தின் திருப்பி படி சொல்றாங்க. என்னது அதுக்கு அர்த்தம்? பயப்படுற சம்பவம் என்னது நடக்க போகுது. இப்போ அவருடைய மனைவி தாயாருடைய மரணத்தை அவர் சொல்லவில்லை, மறைச்சார். இந்த வசனத்தை இவருக்கு தைரியத்தை கொடுத்தார். இவர் நினைச்சது என்ன? எங்க மனைவி காப்பாற்றப்படுவோம், அம்மா காப்பாற்றப்படுவோம். ஆண்டவர் என்ன சொல்றார்? திருப்பி படி. அல்லேலூயா. நீ என்ன செய்யாத, பயப்படாத அப்படின்னா. அல்லேலூயா. ஒரு சம்பவம் நடக்க போகுது, நீ பயப்படாத. ஆனா நடக்கிற சம்பவத்தை சொல்லல, மறைச்சார். புரியுதா இல்லையா? புரிந்து கொள்வதற்காக உங்களுக்கு சொல்றேன். நம்ம எதிர்பாராத சில இழப்பு, கஷ்டம், துக்கம் வரும்போ ஏண்டவரை நடந்து நம்ம கேட்கிறோம். ஆனால் அல்லேலூயா, அதற்கு முன் கர்த்தர் நம்மளோட எச்சு பேசி இருப்பார் ஏதாவது ஒரு வசனத்தை. ஏன் அந்த சூழ்நிலையில நீ மொத்தமாய் மனமுறிந்து போயிடக்கூடாது என்பதற்காய் தடுத்து தூக்கி நிறுத்துகிறார் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ நீ பயப்பட வாசிப்போம். என்னது? உன்னுடனே. என்னது? அடுத்தது என்ன செய்யாத, திகையாத. ஏன் பிரச்சனை வரப்போகுது அதை நினைச்சு திகையாது. பிரச்சனை சொல்லல, என்ன செய்யாத, திகையாத. அடுத்தது உன் தேவன் பலப்படுத்துவன். நான் உன்னை இழப்பு வரட்டும், ஆனா உன்னை நான் பலப்படுத்துவேன். ஆச்சரியமான வார்த்தை இல்லையா? இந்த வார்த்தையை நம்ம தேவனுடைய சத்தமாக நம்ம கவனிக்கும் தான் தெரியும் அதுல என்ன இருக்குன்னு. அடுத்தது சகாயம் பண்ணுவேன், நீதி வலது கரத்தில் அவனை காக்க வேண்டாம். நிறுத்தி ஒவ்வொரு வார்த்தையாய் படித்த போதுதான் ஆள ஆரம்பித்தார். அதுவரே நான் இதுல நொந்து போய் போகாதபடி இருக்க முதலாவது இந்த வார்த்தையை கொடுத்து நிறுத்தினீங்க. அதுக்கு அப்புறம் தான் அந்த அர்த்தமே அவருக்கு புரிஞ்சுது. தொடக்கத்தில் இந்த அர்த்தம் அவருக்கு புரியல. ஆனா இழப்பு வந்து துக்கத்தோடு இருக்கும் போதுதான் அல்லேலூயா அந்த சூழ்நிலையில உன்னை தாங்கி தூக்கி நிறுத்துவதற்கு அந்த வார்த்தை உனக்கு கொடுத்தேன். உங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க. நான் ஏன் சொல்றேன்னா, சில சம்பவங்கள் நம் வாழ்க்கையில் நடக்கிறதை கர்த்தர் நமக்கு சில நேரம் முன் அறிவிக்க மாட்டார். எல்லாருக்கும் அல்ல, ஆவியின் தேவனோடு பக்தியாய் உண்மையாய் பரிசுத்தமாய் இருக்கிறவங்க கர்த்தர் பேசுவார். உண்மையா ஆண்டவரோடு நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த காரியம் முன் அறிவிப்பார். எதுவும் நடக்க போகுதுன்னு முன் அறிவிப்பார். சில நேரம் நம்ம எவ்வளவு தேவன் நெருக்கம் இருந்தாலும் சில காரியங்களை நினைச்சவிட சொல்ல மாட்டோம், காட்ட மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் வேறு விதத்தில் நம்மை தைரியப்படுத்திக் கொண்டே இருப்பார். என்னுடைய மகன், என்னுடைய மகள், அல்லேலூயா, வரப்போகிற இழப்பின் மத்தியில் சோர்ந்து போய்விடக் கூடாது என்று கர்த்தர் நம்முடைய வார்த்தையை நம்மோடு சொல்லி நம்மை தைரியப்படுத்துவேன். அவர் சொல்றாரு, இன்னைக்கு இதுவரையிலேயும் என் ஆண்டவர் பேசுற அந்த வார்த்தை தான் என்ன தைரியமா நடத்திட்டு. அப்பதான் சொல்றாரு, என்னோடு கர்த்தர் இருப்பதை நான் இப்பொழுது அறிகிறேன். அவர் செய்கிற மகத்துவமான கிரியை நான் இப்ப அறிகிறேன். இது அன்றைக்கு கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நான் தான் நினைச்சாம போயிட்டேன், அறியாமல் போய்விட்டேன். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையில் வருகிற சில பிரச்சனைகள் மத்தியில் நினைச்சாங்க சோர்ந்து போகாத. சில கஷ்டங்கள், எதிர்பார்த்த காரியம் நடக்காமல் இருக்கலாம். சில நன்மையான காரியங்கள் நமக்கு நஷ்டப்பட்டு இருக்கலாம். அல்லேலூயா. கலங்க வேண்டாம். அந்த நேரம் சொல்ல வேண்டிய ஒன்றே உண்டு. அல்லேலூயா. என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். என் தேவனுக்கு தெரியாம அந்த காரியம் நடக்கவே இல்லை. ஆமென். என் கர்த்தருக்கு தெரிந்துதான் நடந்திருக்கிறது. அல்லேலூயா. என் தேவனை, அவருடைய பெரிய தேவன் என்பதை அறிக்கை பண்ணி பழகுங்க. எந்த சம்பவத்திலும் அல்லேலூயா, சின்ன காரியமோ பெரிய காரியமோ என் தேவன் சர்வ வல்லவர். இந்த வார்த்தை தான் புறஜாதிகளுக்கு முன்பதாக இவ்வளவு கஷ்டப்பட்ட போதிலும் கூட அவனோட வாயில் வருகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல வாய் தராங்க. உலக மனுஷன் அழுது புலம்பிட்டு இருப்பான். அவங்க சொன்னதை பாரு, என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளது. எந்த வார்த்தை அவங்க வாயில வரணும்னா கட்ட அதற்கு ஒரு தைரியத்தை தேவன் கொடுத்திருக்கணும். அல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளைகளை நாம் புரிந்து கொள்ள. நம்முடைய வாழ்க்கை ஏன் நடந்தது?
ஏன் இப்படியோட பிரச்சனை வந்தது? நீ சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. அதற்கு பின்னராய் தேவனுடைய கரம் செயல்பட இருக்கிறது. ஆட்கள் இதுவரை உங்கள் நாட்கள் சில கஷ்டங்கள், சில நெருக்கங்கள், சில இழப்புகள் ஆட்களை சந்தித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். அல்லேலூயா. நான் கர்த்தரை என்னால் முடிந்த அளவு நான் நேசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் தேவனை ஆராதிக்கிறேன், என்னால் முடிந்த அளவு உண்மையா இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால நான் பெரிய பூரணப்பட்டவன் அல்ல. ஆனாலும் கூட இது என்னுடைய வாழ்க்கையில் ஏன் நடந்ததுன்னு தெரியவில்லையே. ஆண்டவரை நீர் இதை பார்க்கிறீர் அல்லவா? அல்லேலூயா. இதுல கர்த்தரிடத்து பதிலை எதிர்பார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை உண்மையாக சேவித்தால் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாவற்றையும் கண்காணிக்கிறவர் தேவன் ஒருவரே. பூமிக்குரிய வாழ்க்கை சில நெருக்கங்கள், கஷ்டங்கள் கடந்து வரும். நம்ம மற்றவங்களை பார்ப்போம். பாருங்க, அவருடைய சங்கீதத்தில் ஒரு வசனம் 73 சங்கீதத்தை எடுக்கும் போது 3 முதல் ஒரு சில வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பாருங்க, இங்க ஒரு கர்த்தருடைய மனுஷன் அல்லேலூயா ஆசா சொல்றான். ஆசாபன் சங்கீதம் சொல்றாரா, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டு மரண வரியன் அவர்களுக்கு என்ன இல்லை, இடுக்கண்ண இல்லை, நல்லா தானே இருக்காங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தது உறுதியா இருக்க அவங்க அந்த எல்லாரும் போல பிரச்சனை வரலையே, அவங்க அடையவே இல்லையே. அடுத்த 7ஆம் வசனம், அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, இறுதியை விரும்புகிறது எல்லாம் அதிகமா நடக்கிறது. யாருடைய வாழ்க்கை சொல்லுங்க? கொடுத்திருக்கிறானா இல்லையா? கொடி கட்டிட்டு போறாங்க இல்லையா? எத்தனையோ கொலை பண்ணவங்களா தான் இருப்பாங்க. கொடி பறக்க, ஆனா என்ன ட்ரெஸ் ஒயிட் அல்லது கோட் சூட் டைட் செக்யூரிட்டி முன்னும் பின்னும் பயங்கர செக்யூரிட்டி. ஆனா 100 பேரையாவது கொன்றுப்பான். எக்கச்சக்கம் பணம். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, துன்மார்க்கரின் வாழ்வை நம்ம நினைப்போம், அட அந்த துரோகி இவ்வளவு தோணும், இவருக்கெல்லாம் தேவனுடைய அடி வராதா, இவன் உயிரோடு நடக்கிறானே, சும்மா ரோட்டில் போறவன் எல்லாம் ஆக்சிடென்ட் சாகுறான், அந்த ஆக்சிடென்ட் இவனுக்கு வராதான்லாம் நம்ம துச்சி போடும், லைஃப்ல தட்டிடுறாங்க. அல்லேலூயா. பாருங்க, என்ன சொல்றாங்க, திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கு. அவர்கள் என்ன பண்ணேன், பொறாமை கொண்டேன், மரண பையன் அவங்களுக்கு என்ன இல்லை, எடுக்கவே இல்லை, நல்லாவே இருக்கான். அடுத்தது நம்ம இவ்வளவு தூரம் முட்டி போட்டு தலையை போட்டு இடிச்சு ஜோம் பண்ணி எனக்கு வாழ்க்கையில் இப்படி இருக்கு, அவன் நல்லா நிமிர்ந்து நடக்க கொலை பண்ணிட்டு நல்லாவே இருக்கிறான்னு நினைச்சவா இல்லையா? எல்லாருடைய மனதிலையும் அப்படியே தோணும், இப்படி நல்லா இருக்கிறான், நம்ம இவ்வளவு ஜோம் பண்றோம் இல்லையா, எவ்வளவு சபைக்கு போறோம், காணிக்க கொடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம், நமக்கு இப்படி நம்ம சிந்திக்கிற மக்கள் உண்டு. இதே சிந்தனை இங்க ஓடிட்டு போற ஆளுக்கு நகப்படும் வருத்தத்தில் நகப்படவே இல்லை. மற்றவங்க எல்லாம் எல்லாரும் அனுபவிக்கிற மாதிரி அனுபவிக்கவில்லை. பாருங்க, ஒரு நாள் கூட ஆஸ்பத்திரி இருந்த மாதிரி தெரியல. நம்மளோட வயிறு பரிசா அவன் போறான், அவனோட 4 கிலோமீட்டர் அந்த பக்கம் வயிறு போயிட்டு இருக்கு. அது நடக்கும் எல்லாம் இருக்கு. ஸ்தோத்திரம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு 7ஆம் வசனத்துல, அவர்கள் கண்கள் ரொம்ப திறக்கணும். அடுத்தது அதிகமா நடக்குது, எல்லாம் நினைக்கிறது எல்லாம் நல்லபடியா நடக்குது. ஏன் இந்த மாதிரின்னு சிந்திக்கிறான். யாரு? சங்கீதக்காரன் சிந்திக்கிறான். அல்லேலூயா. சிந்திச்சுட்டு பாருங்க, பதம் கிடைக்குது. 22ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் காரியம் அறியாத மூடனானே, மிருகம். நான் இப்படி சிந்திச்சதுனால தன்னை தான் என்ன செய்கிறான், சொல்றான், ஐயோ ஆண்டவரே, அல்லேலூயா. அந்த வெளி தோற்றத்தை பார்த்து நான் அப்படி நினைச்சிட்டேன், ஆனா உண்மையான காரியத்தை என்னால அறிய முடியல. இப்பதான் நான் அறிகிறேன், நான் காரியம் அறியாத யார மாறிட்டேன், மூட நானே, உமக்கு முன்பா யார மாறிட்டேன், மிருகம் போல ஆயிட்டேன். ஏன் இப்படி எல்லாம் நான் பெருசா நினைச்சது இல்ல, அதனால நான் ஒரு மிருகம் போல ஆயிட்டேன். ஆண்டவரே, புரியுதா இல்லையா? அல்லேலூயா.
ஏன் தேவனுடைய உண்மை செயலை நான் அறியாததனால் நான் ஒரு மிருகத்தை போல மாறிட்டனே. ஆண்டோட பரிதாபப்பட்டான். அல்லேலூயா. நான் நினைச்சதே தப்பப்பா, நான் பேசுனதே தப்பு. அல்லேலூயா. காரியம் அறியாத மூடனா மாறிட்டேன் சொல்லிட்டு என்ன சொல்றா பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். ஆனாலும் நான் சொல்லுறா பாருங்க, கையில சொல்லுவோம். நான் யாரோடு இருக்கிறேன்? உம்மோடு இருக்கிறேன். ஆனா அவன் யாரோடு இல்ல? உம்மோடு இல்ல. அல்லேலூயா. நான் யாரோடு இருக்கிறேன்? என் தேவனோடு இருக்கிறேன். ஆமென். அவனுக்கு யாரும் இல்ல, தேவன் இல்ல. அவன் யாரு? உலகத்தான். ஆமென். அவன் உலகத்துக்குரியவன். உலகத்தில் எவ்வளவு அநியாயம் எத்தனை செய்தாலும் கொஞ்ச காலம் மட்டும் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். நான் அப்படி இல்ல பாருங்க, உம்மோடு இருக்கிறேன். நீர் என்ன செய்ய தாங்குகிறீர்? கையை சொல்லும். எப்படி தாங்குகிறீர்? வலது கை எப்படி தன்னை தாங்குகிறீர்? என்னோடு கூட இருக்கிற தேவன் நெருக்கங்கள் மத்தியில் போனாலும், பாடுகள் மத்தியில் போனாலும், கஷ்டங்கள் மத்தியில் சென்றாலும் கூட என் தேவன் என்னோடு கூட இருப்பது மட்டுமல்ல, தமது வலது கரத்தினால் என்னை தாங்குகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆறுதல் ஒருபோது அந்த மனிதர்களுக்கு இல்லையே. அல்லேலூயா. இப்படி ஒரு தைரியம் அவர்களுக்கு இல்ல. அவர்கள் இருக்கிற தைரியம் பண தைரியம். ஆமென், ஆமென். பண தைரியம். அடுத்தது படை தைரியம். ஆனா நமக்கு யாருடைய தைரியம்? என் தேவனால. சரி, கீழே வாசிப்போம். உமது ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். அல்லேலூயா. கையை வைத்து நல்லா அல்லேலூயா சொல்லுவோம். அது சொன்னா காரியம் அறியாத மூடன். ஆமென், ஆமென். உமக்கு முன்பா எப்படியான மிருகம் போல, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். அடுத்தது என் வலது கரத்தை என்று பிடித்து தாங்குகிறேன். அடுத்தது உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி, அடுத்தது முடிவிலே என்ன மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். ஒரு தேவனுடைய பிள்ளை பாடுகள் வழியாக கடந்து சென்றாலும் கூட, அல்லேலூயா, அவர்கள் செழிப்பாய் இருக்கிறதாய் காட்சி அளித்தாலும் கூட, அல்லேலூயா, அவர்களோட தேவன் இல்லை. ஆமென். மட்டுமல்ல, முடிவில் உன்னை என்னை கர்த்தர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாய். நமக்கு என்ன இருக்கு? ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அவருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறது பாருங்கள், அதனுடைய ஸ்தோத்திரம் 32ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனம் நீங்க வாசியுங்கள். துன்மார்க்கருக்கு என்ன உண்டு? அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையும் கிருபை என்ன செய்யும்? சூழ்ந்து கொண்டு. கையோட தலைவர் சொல்லுவோமா? துன்மார்க்கர் என்ன இருக்கு? அநேக வேதனை. சங்கீதத்தில் 92:7 பார்க்கும்போது, துன்மார்க்கன் புல்லை போல தழைப்பான், செழிக்கும் போது என்றைக்கும் அழிந்து போல கேடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்மார்க்கன் எப்படி செழிப்பான்? புல்லை போல. ஆமென். புல்லு செழிக்கிறது எத்தனை நாள் தண்ணி ஊத்தணும்? ஒரு மழை போதாது. பாருங்க, மழை பெஞ்சது இல்லை. பூரா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சோம். மழை பெஞ்ச மறுநாள் என்ன தலை தூக்கிது ஆண்டு சொல்றாரு. அல்லேலூயா. துன்மார்க்கன் இப்படி தலைப்பான், தலைக்கிறான் சீக்கிரம். ஆனால் அவன் என்றென்றைக்கும் அழிந்து. நீ நான் அப்படி அல்ல. அல்லேலூயா. முடிவில் என்ன செய்ய? மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். அடுத்த வசனம் 74 73. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? ஆமென், ஆமென். எங்களோட நம்பிக்கை பரலோகத்தில். அவனுக்கு அங்க நம்பிக்கை இல்லை. என்னை அதாவது சொல்ல பாருங்க, இந்த உம்முடைய ஆலோசனைப்படி என்னை நடத்தி முடிவில் என்ன மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன். அங்க என்ன சொல்லப்பட்ட மேல, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். என்ன சொல்லப்பட்டிருக்கு? முடிவில் என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வேன் சொல்லப்பட்டு. நான் எங்க வருவேன்? பரலோகத்தில் வருவேன். எங்க வருவேன்? பரலோகத்தில் வந்து யார பார்ப்பேன்? உம்மை பார்ப்பேன். அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லை.
ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற உயிருள்ள நம்பிக்கை இதுதான் ஐயா. ஆமென். என்ன நம்பிக்கை? ஹல்லேலூயா. பூலோகத்தில் வாழும்போது கஷ்டங்கள் மத்தியிலேயும் அவர் எப்பொழுதும் நான் அவரோடு கூட இருக்கிறேன் மட்டுமல்ல, என் அவ்வப்போது சூழ்நிலை எதிர்மாற கடந்து வரும்போது வலது கையை பிடித்து என்னை அவர் தாங்குகிற தேவனாக இருக்கிறார். மட்டுமல்ல, ஹல்லேலூயா, நமக்கு என்ன கொடுக்கிறார்? ஆலோசனை கொடுக்கிறார். உங்களுடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்துகிறீர். ஆலோசனை கொடுக்கிற ஆண்டவர். ஆமென். மட்டுமல்ல, முடிவில் என்ன செய்வீர்? மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். எங்க நான் வருவேன்? பரலோகத்துல. அங்க ஒரு பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார்? நான் சேவித்த கர்த்தர், என்னை நடத்தின கர்த்தர், என்னை கைப்பிடி நடத்தின கர்த்தர். ஹல்லேலூயா. பரலோகத்தில் நான் அவரை சந்திப்பேன். ஆமென். அடுத்தது, இப்படி இருக்கும்போது பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை ஆண்டவரே. கைகளத்தை கர்த்தர் மையப்படுத்து. ஹல்லேலூயா. இப்படி நீர் என்னோடு இருக்கும் போது, இப்படி பரலோகத்தை கொண்ட பெரிய நம்பிக்கை எனக்கு தரும் போது, ஹல்லேலூயா, பூலோகத்துல உண்மை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ஐஸ்வர்யவானா வாழ்ந்துட்டு போட்டு. ஆமென். பணக்காரனா இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா என்னோட யார் இருக்கிறா? என்னுடைய தேவன் இருக்கிறார். ஆமென். எனக்கு தேவையான ஆலோசனை கொடுக்கிறார். போராட்ட மக்கத்தில் அவர் நினைச்சார், கரம் பிடித்து தூக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. முடிவில் என்ன சேர்ப்பார்? மகிமையில் என்ன சேர்த்துக் கொள்வார். அங்கே நான் அவரை முகமுகமாய் பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஆனா இந்த நம்பிக்கை அவனுக்கு இல்லையே. அதான் சொல்லி சொல்றாங்க 27ஆம் வசனம், உம்மை விட்டு தூரமாய் போகிறவன் எதை பார்த்து சும்மா அப்படி இருக்கிறானே, அவன் எந்த பிரச்சனை இல்லையேன்னு ஒன் சைடா பார்த்து கர்த்தரை விட்டு விலகிற ஒரு கூட்டம் இருக்கு. வாழ்க்கையில் அதுதான். பிரச்சனை வரும்போது யார பாக்குற? நீ பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்காத. உண்மையே இல்லையா? மற்ற ஜனங்களை நீ பார்க்கிற. வசதி வாய்ப்பா இருக்கிற கொலை செய்துட்டு அநியாயம் செய்துட்டு வாழ்க்கிறவங்க நீ பார்க்கிற. பார்த்துட்டு அவங்க எல்லாம் எவ்வளவு துரோகிகளா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு சேவிக்கல, கர்த்தருக்கு எதிராக நிற்கிறவங்க, தீமை செய்கிறவங்க, அநியாயம் செய்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க. நமக்கே அந்த கஷ்டம் திருப்பி வருது. சொல்லிட்டு நீ என்ன செய்யற? நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நான் எதுக்கு சர்ச்சைக்கு போகணும்? எதுக்கு பைபிள் படிக்கணும்? ஜெபம் பண்ணி என்ன கிடைச்சி? என்ன கண்டோம்? சொன்னியா இல்லையா? எத்தனை போல அந்த வார்த்தை ஆண்டோட இருதயத்தை துக்கப்படுத்திச்சு. இதுதான் அக்கிரம சிந்தை. இதுதான் எத்தனை முறை அவர்களுக்கு வேதனைப்படுத்திருக்க. அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? ஸ்தோத்திரம். எப்பொழுது நீ அறிக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் எப்பொழுதும் மூடிருப்பேன். இதை அறிக்கை பண்ணுங்க. எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மோடு இருப்பேன். நான் உம்மோடு தானே மாட்டேன், விட்டு போக மாட்டேன். இதை சொல்ல நீ கற்றுக்கு. அவர்களை பார்க்காத. துன்மார்க்கன் எப்படி புல்லை போல அவன் சீக்கிரம் இருக்கும். ஆனா ஒண்ணு அப்படி நீதிமான் பனியை போல சொல்லிப்பா. புல்லு சீக்கிரம் வளருமா? பனை சீக்கிரம் வளரும். பனை 10 மாசம் ஐயா ஒரு பணம் கிழங்கு உண்டாகும். ஏன்னா நாங்க பயிரிட்டு இருக்கோம். 10 மாசம் ஒரு பனங்கிழங்கு சாப்பிடுறது. அந்த இது கல் மாதிரி இருக்கும். எரிஞ்சா எவனும் செத்து போவான். நல்ல வேலை நம்ம தாவித கையில் அந்த பனக்கொட்டை கிடைக்கல. பயங்கர கஷ்டம். சுற்றியில் அடிச்சா கூட என்ன செய்யாது? உடைய அவ்வளோ கல் மாதிரி இருக்கும். நீங்க என்ன போய் பாருங்க மரம் மரத்து மூட்டில். ஆனா அதை நாங்கள் எங்க ஊர்ல என்ன செய்வாங்க? மண்ணை போட்டு அதில் மண்ணை அப்படியே இப்படி ஹைட் பண்ணுவாங்க. மண்ணை அப்படியே போட்டு அதில் என்ன செய்வாங்க? அடிக்கடி வச்சு மேலே என்ன போட்டுருவோம்? மண்ணை போட்டு மூடிடுது. மூட்டிட்டு சுற்றி பாத்தி கட்டி என்ன விடுவோம்? தண்ணி. டெய்லி தண்ணி ஊற்றுவோம். நான் போய் இந்த 1 மாதம் கழிச்சு பொண்ணு எடுத்துப்போம். அது அந்த 10 மாதம் ஆகணும். என்னது? பனங்கிழங்கு உண்டாகணும். நல்ல மருத்துவ குணம் தான்.
ஆமா, கிடைச்சா விடாத தின்னுங்க போதும். இப்போ அதுக்கப்புறம் ஐயா அது கிழங்கு ஆச்சுன்னா மேல என்ன வரும்? அப்படியே முளைச்ச குறுப்பு மேல வரும், தலை உடல் ரெடி. அதுக்கப்புறம் விட்டாச்சுன்னா மரமா மாற போய் அங்கே வேற லைன் கிழங்கு சாப்பிட்டோம். அப்புறம் கிழங்கு இருக்காது, என்னது இருக்கணும்? சக்கை தான் இருக்கும். உடனே எடுத்துருவோம். எடுத்து நான் இது பண்ணி அப்புறம் தான் கரெக்ட் பண்ணுறது, வேக வச்சு சாப்பிடுறது. அது வேற விஷயம், சாப்பிட சொல்ல மாட்டோம். அப்போ அது பணம் மரமா மாறணும்னு எத்தனை வருஷம். ஆனா புல்லு ஒரு ராத்திரிக்குள்ள வளரும். கர்த்தரை சேவிக்கிறது நீ புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. பனைமரத்தை எந்த சூழ்நிலையில் நிற்கிறதாக்க பனை காட்டில் நிற்கும், மலை மேல நிற்கும், பெரிய காத்திலையும் நிமிர்ந்து நிற்கும். ஆனா புளிய மரம் எல்லாம் ஜாஞ்சிடும், பலாமரம் எல்லாம் ஜாஞ்சிடும், மாமரம் எல்லாம் ஜாஞ்சிடும், வாழை மரம் எல்லாம் ஜாஞ்சிடும். நிமிர்ந்து நிற்கிற ஒரே ஒரு மரம் பனைமரம் மட்டும். அந்த பனைமரத்துக்கு நான் தேவனுடைய பிள்ளைகளை ஒப்பிட்டு கத்த பேசி உமாக்கிற எப்படி புள்ளை போல நினைச்ச மாடு வந்து கட்டுன்னு கிளம்புக்குன்னு கடிச்சிருக்கோ, எடுத்து மிதிச்சு அங்க போயிடுச்சு. அதுக்கு வாழ்க்கையே இல்லை. இருக்கிறவரை அது எப்படி இருக்கும்? செழிப்பா இருந்தவங்க இருக்கும். ஆனா சீக்கிரமாய் போயிடும். பனைமரம் அப்படி அல்ல, நீதிமான் பனையை போட்டு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கிற வளர்ச்சி. அல்லேலூயா. நீ பூமிக்குரிய நிலையில் வளருகிற நபர் அல்ல, நித்தியத்துக்கு நேர வளர்கிறது. அதனால் கர்த்தரோடு கூட இருக்கிற உணர்வு உனக்கு இருக்கட்டும். பிரச்சனை வந்தால், போராட்டம் வந்தால் சோர்ந்து போறானே, என் தேவன் என்னோடு இருக்கிறார். அறிக்கப்பட்ட ஹல்லேலூயா. ஐயவே சொல்லுவோம், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உன்னை விட்டு விலக மாட்டேன் சொன்ன ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். பாரப்பட்டு துக்கப்பட்டு கொண்ட தேவனுடைய பிள்ளை, கஷ்டத்தின் பாதை நீ கடந்து சென்று கொண்டிருக்கிறாய். பல நன்மைகளை அடைய முடியாமல் தடுக்கப்படுகிறது. பல நேரங்களில் புலம்பி இருக்கிறார் ஆண்டவரிடத்தில். மனித குடும்பத்துக்குள்ள கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர் சேவித்து என்ன நமக்கு பாத்தியா எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கல, அது இப்படி இப்படி புலம்பி இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நீ அவரோடு, ஆமென், நீ அவரோடு இருக்கிறத விசுவாசி, நீ அவரோடு வாழ்வதை அறிக்கை பண்ணு. அவருடைய கை பிடித்தோன்னு தூக்கி நடத்த அவர் வல்லவர். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், உம்முடைய ஆலோசனைப்படியே நீங்கள் நடத்த ஆண்டவர், முடிவில் இந்த மகிமையில சேர்த்துக் கொள்வேன், பரலோகத்தில் நான் உம்மை சந்திப்பேன். ஆமென். அதனால் எனக்கு இந்த பூலோகத்துல உம்மை தவிர வேற எதுவுமே வேண்டாம். கைகளோட நீங்க திருமணப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. இந்த தீர்மானத்தை நீ வாழ ஆரம்பிப்பாய் என்றால் உன்னோடு கர்த்தர் இருந்து செய்கிற செயலை நீ பார்ப்பாய். நீ அறிந்து இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் எப்படி நாசம் அடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் நினைச்சுவார், சங்கரிப்பேன். எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே நல்லது. நான் நமது கிரிகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஒரு தீர்மானம் எடுப்போமா? எல்லாரும் ஒழுங்காக பண்ணிடும். தேவ சமூகம் ஒப்பு கொடுக்கும். உனக்காக அற்புதம் செய்கிற தேவன், உன்னை நடத்துகிற தேவன், நாம உன்னை நடத்துகிற தேவன், உன்னை பாதுகாக்கிற தேவன், நாம உன்னோடு கூட இருப்பவர் நிரூபிப்பா. விசுவாசத்தை அறிக்கை பண்ண. பிரச்சனை வரும்போது சோர்ந்து போகாதே, தளர்ந்து போகாதே. ஏன் எனக்கு இது நடந்தது, ஏன் இப்படி சம்பவித்தது என்று கேட்டு கேட்டு கேள்வி நீ கேட்டு புலம்பாதே. நீ சொல்லு, என்ன பிரச்சனை இருந்தாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறீங்கப்பா, நான் உம்மோடு தான் வாழத்தான் செய்வேன், நீ எனக்கு போதும். முழுகி போகாதபடி என்னை வலக்கரம் பிடித்து நீ தூக்குகிற தேவனாக இருக்கிறேன். உயரத்திலிருந்து நம்முடைய கரத்தை நீட்டுகிறவன், நம்முடைய உயரத்திலிருந்து கரத்தை நீட்டுகிறவன், ஜலப்பிரவாகத்திலிருந்து உன்னை என்னை தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறான். எல்லாரும் ஒப்பு கொடுத்தோம், எல்லாரும் ஜெபிப்போம். அற்புதமா ஆவரன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமா ஆவரன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்போது
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட வருகிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் காரியம் அறியாத மூடனானே, உமக்கு முன்பாக மிருகம் போனானே, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். எனது வலது கையை பிடித்து தாங்குகிறேன். உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில ஏற்றுக்கொள்வீர். துன்மார்க்க வாழ்வை பார்த்தா செழிப்பாய் நல்லா இருந்தது போலதான் இருக்கும். துன்மார்க்க புள்ளிப்போடு தலைப்பார்கள் சொல்லப்பட்டு அவள் என்னைக்கு அழிந்து போவதற்கு நீதிமான் பனையை போல செழிப்பார். ஏது சொல்லுகிற பரலோகத்துல உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பமே இல்லைப்பா. எவ்வளவு வயசு இருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், யார் எப்படி இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் அல்ல. எனக்கு நீர் தான் எனக்கு முக்கியம். இந்த தீர்மானம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மிக முக்கியம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் இதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தேன் அப்பான்னு சொல்லுவேன். அதை எவ்வளவோ துக்கப்படுத்தி இருக்கிறேன், முறுமுறுத்திருக்கிறப்பா. என்னை மன்னி ஆண்டவரே, என்ன சூழ்நிலை வந்தாலும் நீர் எனக்கு போதும் என்று சொல்லுவோம். ஆமாம், நீர் என்னோடு கூட இருக்கிறது போதும். என்னை மனது கருத்தபடியே தாக்குற தேவன் அல்லவா? ஒரு ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. முடிவிலேயே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீரே. அந்த பரலோக ராஜ்யம் எனக்கு போதும் ஆண்டவரே. இந்த பூமி எனக்கு ஒன்றுமில்லை, எனக்கு வேண்டாம், எனவே போதும் என்று தீர்மானம் எடுப்போம். எல்லாரும் ஆண்டோடு பேசுவோம், எல்லாரும் செபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலும் கர்த்தாவுடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக தேவதந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென், அல்லேலூயா. அவர் தமது வழியை மோசைக்கு அவர் கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து நடத்தி வந்த தேவன் அல்லவா ஆண்டவரே. ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியிலே ஆமென் நாம என்னை விட்டு பிரிய மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் என்னை விட்டு விலக்கேடு சொல்லி தீர்மானம் வேதத்தில் பார்க்கும் போது துன்மார்க்கருடைய வளர்ச்சி, தேவ ஜனத்துடைய வளர்ச்சி, நம்பிக்கை பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய வளர்ச்சிக்கு முன்பதாக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சி, நம்பிக்கையை ஒப்பிட்டு பார்க்கும் போது துன்மார்க்கன் புல்லு கோப்பா இருக்கிறார் நாங்கள் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கும் நம்பிக்கைக்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் துன்மார்க்கருடைய வாழ்க்கையும் அவன் செழிப்பையும் ஒப்பிடும் போது அவன் புல்லுக்கு சமம் என்று வேறு சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய கோடி நடி கொடியை கட்டினாலும் ஆண்டவரே அவன் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று என் ஆண்டோடைய வேதங்கள் தெளிவா சொல்லுகிறது அல்லவா ஆண்டவரே. ஹல்லேலூயா. காரணம், எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டப்பா? இந்த பூமியில் உண்மை தவிர வேறு எந்த ஒரு விருப்பமே இல்லை. சொல்லும் போல சொல்ல வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை நாங்கள் வாழ கட்ட கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். யார் எல்லாம் பிரச்சனையோடு கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டு அவைகளை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவர் வாழ்க்கையில் இன்னொரு அற்புதத்தை கொண்டு செய்வீராக. எல்லா சூழ்நிலை மத்தியிலையும் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அறிக்கை செய்து வெற்றிகரமாக கடல் செல்ல உதவி செய்வீராக. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்பும். சகல துதிகரமையும் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்த